கர்த்தர் நல்லவர். உண்மையிலே ஆண்டவர் எந்த மரத்தையும் சபிக்கவில்லை, அத்தி மரத்தை மட்டும்தான் சபித்தார். ஏனென்றால் அது மாயமாலம் காட்டியது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் நாமும் கூட அப்படி வாழக்கூடாது என்று ஆண்டவர் இந்த பாடல் மூலமாக விரும்புகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை சபையிலே ஒன்று, வீட்டிலே ஒன்று. ஆனால் எப்படி இருக்கிறோம் என்பதான ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பாடல். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளில் மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 நாட்களிலே, இந்த பரிசுத்த வாரத்தின் 2ஆம் நாளிலே ஆண்டவரே, நாங்கள் சிலுவை பாடு மரணங்களை தியானிக்க சிந்திக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் என்னையும் எங்களையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசுகிற ஆண்டவர் ஜீவனுள்ள மெய்யான உயிருள்ள தெய்வத்துடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற கிருபையை தாரும். இந்த நேரத்தை எங்களுக்கு மோட்சமாக்கி தாரும். பரலோகத்தின் மன்னாவை தாரும். எங்கள் ஆதி ஆத்மா சரீரம் பலனடையட்டும், எழுப்புதல் அடையட்டும். இந்த ஆராதனையை கலந்து கொண்ட சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதி. எங்களை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆக்கும். கல்வாரி காத்தி திருச்சபை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த வாரத்தின் 2ஆவது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை ஆகும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையின் போதகர்களுக்கும் என்னுடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாம் பரிசுத்த நாட்கள் என்று சொல்கிறோம், லெந்து நாட்கள் என்று சொல்கிறோம்.
சிலுவையை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கிறோம். ஆனால் இந்த சிலுவை இந்த நாட்கள் மட்டுமல்ல, அனுதினமும் நம்முடைய சிலுவையை நாம் என்ன செய்யணும்? சிந்திக்கணும், தியானிக்கணும். நம்முடைய வாழ்விலே சிலுவை தான் குறிக்கோளாக இல்லாவிட்டால் பரிசுத்தம் இருக்காது. ஆகவே நாம் சிலுவையை தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை கடைபிடிப்போம். இந்த லெந்து நாட்களை நாம் என்ன சொல்லுவோம்? இது பரிசுத்த நாள், உபவாச நாள், தியாக நாள், நம்மை ஆயத்தமாக்குகிற நாள், துக்க நாள், தவசு நாள், கடின நாட்கள் என்று பலவாக நாம் கூறப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை 40 நாட்கள் கடைபிடித்து வருகிறோம். வேதத்திலே 40 நாட்கள் மிக முக்கியமாக அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேரமில்லை வசனம் சொல்ல. முதலாவதாக நோவா காலத்திலே மழை 40 நாட்கள் இரவும் பகலும் பெய்தது. மோசே 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவையும் உடையும் 40 வருஷம் கொடுத்தார். பெலிஸ்தர் கையிலே இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தது 40 வருஷம். கோலியாத் வந்து போனது 40 நாட்கள். தாவீது ஆண்ட வருஷம் 40 வருஷம். எலியா என்ற தீர்க்கதரிசி ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் என்ன செய்தான்? 40 நாட்கள் நடந்தான். நினிவே மக்களுக்கு யோனாவின் மூலமாக கொடுத்த கெடு 40 நாட்கள். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலருக்கு தரிசனமானது 40 நாட்கள். ஆகவே இப்படியாக இந்த 40 நாட்களை நாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் இந்த 40 நாட்களோடு நாம் நின்று விடக்கூடாது. அனுதினமும் பரிசுத்தமாய், அனுதினமும் நாம் சிலுவையை தியானிக்கிறவராய், அனுதினமும் நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நேற்றைய தினத்திலே தலைமை போதுகிற ஐயா பட்டுப்போன அத்தி மரத்தை குறித்து பேசினார். ஏன் அது பட்டு போச்சு? காரணம் என்ன? இயேசு பசியாய் இருந்தார். ஆகவே அதிலே கனியை தேடினார். அது பட்டு போக காரணம் 3 காரியங்களை சொன்னார். ஒன்று, அது கனி கொடுக்கவில்லை. இரண்டாவது, கனி இருப்பது போல காட்சி அளித்தது. மூன்றாவது, இயேசுவின் பசியை அது தீர்க்கவில்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த அத்தி மரத்தை சபித்தார் என்று பார்க்கிறோம். நாம் இன்றைய தினத்திலே இன்னொரு அத்தி மரத்தை குறித்து பேசலாம் என்று தியானித்து லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வசனங்களை நாம் தியானிப்போம். இதிலே வேதத்திலே அநேக மரங்கள் உண்டாம். நன்மை தீமை அறியத்தக்க மரம் இருக்கிறது, கர்வாலி மரம் இருக்கிறது, ஒலிவ மரம் இருக்கிறது, அத்தி மரம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த அத்தி மரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சிந்திப்போம். முதலாவது லூக்கா 13:6 வாசியுங்கள். 6ஆம் வசனம் 13:6. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஆகவே இதிலே நாம் பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நட்டிருந்தானாம். இதற்கு நான் கொடுத்த தலைப்பு தகுதி பெற்ற அத்தி மரம். திராட்சை தோட்டத்திலே எதெல்லாம் நடனம்? திராட்சை தான் நடனம். ஆனா அந்த திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்தை நட்டானாம். அப்போ அந்த அத்தி மரத்துக்கு ஒரு தகுதியை அந்த தோட்டக்காரர் எஜமான் கொடுக்கிறார். நிலைமைக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். ஆகவே ஆனாலும் கூட அந்த அத்தி மரத்தை அவர் நட்டி இருந்தோம். அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தர் தம்முடைய தகுதிக்கு மேலான ஒரு நிலைமை தான் கொடுத்திருக்கிறார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ பிறந்து எப்படியோ இருந்திருப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இவ்வளவு உயர்ந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நம்மை தகுதி பெற்ற ஒரு அத்தி மரமாக மாற்றி இருக்கிறார். அவருடைய தோட்டத்திலே எத்தனையோ விதமான செடிகள் கொடிகள் இருந்தாலும் கூட நமக்கு அந்த தகுதியை கொடுத்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? மறந்து விடுகிறோம். ஆகவே நம்மை சிந்தித்து பார்ப்போம். எப்படி இருந்து நான் கூட அநேக நேரங்களிலே தனியாக இருக்கும் பொழுது யோசித்து பார்ப்பேன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்களுடைய குடும்பத்தை என்னுடைய தாயாருக்குள்ள ரட்சித்து எங்களுடைய சகோதர சகோதரிகளை எங்கள் குடும்பத்தை ஊழியக்காரர்கள் ஆக்கி இன்னைக்கு அவருக்கு ஊழியம் செய்ய, அவருக்காக பேச, அவருக்காக உழைக்க, அவருக்காக பணி செய்ய, அவருடைய ஊழியத்துக்கு
தெரிந்து கொண்டாரு. கொஞ்சம் படிப்பு அவ்வளவு மேலான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் அநேக இடங்களுக்கு வெளிநாட்டுகளுக்கு கூட செல்ல அங்கேயும் பயன்படுத்த கர்த்தர் பயன்படுத்தி வருகிறாரே. ஹல்லேலூயா! எவ்வளவு மேலான ஒரு கிருபை. தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றி அந்த ஸ்ட்ரைக், அதுதான் மேலான ஸ்ட்ரைக்கர். எத்தனை தகுதிகள் இருந்தாலும் இயேசுவின் பிள்ளை என்கிற தகுதி தான் மேலானது. நம்ம இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தகுதி தான் மேலானது. ஆகவே அவர் நினைத்து நம்ம நன்றி செலுத்தணும். ஆனா நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் வாழ்க்கையில என்ன இல்ல, திருப்தியே இல்ல. நம்ம குறை சொல்லிக் கொண்டு குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு கதையை படித்துக் கொண்டு இருந்தேன். ஒரு கஞ்சன் இருந்தானா, அவன் பேரே, அவனுக்கு மக்கள் வைத்த பேரே கஞ்சன். அவன் 15 ரூபாய் வைத்திருந்தானா. அவனுக்கு இளநீர் குடிக்க ரொம்ப ஆசை. அதனால அந்த 15 ரூபாயை எடுத்துட்டு தெருவுல போனானா. ஒரு இடத்துல இளநீர் 15 ரூபாய்னு சொல்லி போடப்பட்டிருந்ததான். அவன் ஒருத்தருக்குமே காசு கொடுத்து வாங்க மாட்டானா, தர்க்கம் பண்ணுவானா. அவன் என்ன பண்ணானா, அதை 10 ரூபாய்க்கு கேட்டானா. உடனே அந்த இளநீர்காரன் தரமாட்டேன்னு சொன்னானா. பக்கத்துல 10 ரூபான்னு போட்டு இருந்துச்சான். அங்க போனானா, அங்க போய் 5 ரூபாய்க்கு கேட்டானா. அவங்க தரமாட்டேன். பக்கத்துல இன்னொரு இடத்துல 5 ரூபான்னு போட்டு இருந்துதான். இவன் யோசனை, 5 ரூபாய் தானே போட்டிருக்கு, ஒண்ணு ஒரு மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் சும்மா தரையான்னு கேட்டானா. அப்புறம் கொஞ்ச தூரத்துல பார்த்தா இளநீ நல்ல ஒரு தோட்டத்துல கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிட்டு இருந்துதான். பார்த்தா இவ்வளவு ஃப்ரீயா இருக்க, நம்ம மரத்துல ஏறி அதை பறிச்சு நல்லா குடிக்கிறான்னு சொல்லி மரத்துல ஏறின யாரும் முடியல, அவனுக்கு பழக்கம் இல்லை. மேல இருந்து தவறி விழுந்து கால் ஒடிந்து கீழே கிடந்தான். பாருங்க, 15 ரூபாய் வச்சிருந்தா அதை கொடுத்து ஒழுங்கா குடிச்சிருந்தா அது ஒரு நல்ல இதுவா இருக்கும். ஆனா அவனுக்கு திருப்தி இல்லை, குறைகள். ஆகவே அவன் என்ன பண்ணா, காலை ஒடித்து கொண்டதே பார்க்கிறோம். இன்னைக்கு நாம கூட எத்தனையோ விதங்களிலே குறை உள்ளவர்களாக தான் காணப்படுகிறோம் இல்லையா? முதல்ல சைக்கிள் கொடுத்திருப்பாரு, அப்புறம் ஸ்கூட்டர் கொடுத்திருப்பாரு, அப்புறம் கார் கொடுத்திருப்பாரு. ஆனாலும் நமக்கு திருப்தி இல்லை, திருப்தி இல்லை, எதுலையுமே திருப்தி இல்லை. போதும் என்கிற மனதோடு கூடிய இருக்கிறதே தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கொஞ்சத்துல இருந்தா கூட ஆண்டவருடைய அநேகத்தின் மேல அதிகாரி. இப்ப நான் நினைப்பேன், எப்படியோ இருந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் நினைக்காத அளவுக்கு, எண்ணி பார்க்காத அளவுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறாரே. ஹல்லேலூயா! இது மேலான ஒரு கிருபை, ஸ்லாக்கியம். ஆகவே நம்ம ஒரு தகுதி பெற்ற ஒரு அத்திமரமாக காணப்பட வேண்டும். நோவாவுக்கோ ஆதியாகமத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததான். காரணம் என்ன பார்க்கும் பொழுது, நோவா நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அதனால அவனுக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு நாமும் ஆண்டவருடைய தகுதியை பெற வேண்டும் என்றால் அவருடைய கிருபை, நாம் நீதிமானாய் காணப்பட வேண்டும், உத்தமமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய தகுதியை ஒருபோதும் இழக்கக்கூடாது. நம்ம அந்த தகுதியை இழக்காம இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் நம்ம இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது எண்ணாகமம் 21:8 யாராவது வாசியுங்கள். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அந்த இதை பார்க்கும் பொழுது அவன் அவன் அந்த மரணத்திலிருந்து தப்பிவிப்பான். எண்ணாகமம் 21:8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஆமா, அதை நோக்கி பார்த்தவன், அந்த கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் உயிர் பெறுகிறான். ஹல்லேலூயா! இது சிலுவை மரணத்தை இணையாக நம்ம வாசிக்கிறோம். நம்ம பாதிக்கப்பட்டவங்க, நம்ம தேவை உள்ளவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது, விசுவாசத்தோடு செல்வையை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைப்போம், அவரோடு கூட சஞ்சரிப்போம். பாருங்கள், ஏவாளினுடைய பார்வை அந்த படத்தின் மீது இருந்ததுனால அந்த மனுக்குலமே பாவம் வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் அப்படி அல்ல. உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா! அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், எவ்வளவு போதுமானவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராய் இருக்கிறார். நான் தனிமையாக இருக்கும் பொழுது, ஊழியத்துக்கு செல்லும் பொழுது, நான் ட்ரெயின்ல போறேன், பஸ்ல போறேன், ஆட்டோல போறேன், ஒரு வருடத்துக்கு மேலா இருக்கிறது எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. நீங்க நல்லா நடக்கிறீங்களா, நல்லா முட்டி போடுறீங்க, நல்ல படிக்கட்டு ஏறீங்களா, ரொம்ப நேரம் ஆண்டவர் கொடுத்த கிருபை. நான் சொல்றேன், ஆண்டவரே
பாரமா இருக்கக்கூடாது, தொந்தரவா இருக்கக்கூடாது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் செய்வார். ஆகவே நம்ம அநேக நேரங்களில நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறபடினாலதான் ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் சித்தம் கொடுத்ததில்லை. ஆகவே தகுதி கொடுத்திருக்கிறார். இந்த பாருங்க, அந்த திராட்சை தோட்டத்துல அத்திமரத்தை நட்டிருக்கிறார், பெரிய தகுதியை கொடுத்திருக்கிறார். ஆனா அது என்ன பண்ணல, அது கனிய கொடுக்கவில்லை. இன்னைக்கு நம்ம கூட அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். நம்ம எப்பொழுதும் முறுமுறுப்பு, கசப்பு, குறைகள், நம்ம இருக்கிறதுல திருப்தியா இருக்கிறதுல போதும் என்கிற மனதே இல்லை. எப்ப எதை கேட்டாலும் எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. என் ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை போஷிக்கிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை தேற்றுகிறார், என்னை தைரியப்படுத்துகிறார், காத்துக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 13:7 வாசிங்கள். லூக்கா 13:7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். பாருங்க, அதை நட்டு 3 வருஷம் காத்திருந்தாரா. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம். 3 வருஷம் கழிச்சுதான் அதுல கனியை தேடி வர்றாரு. பாருங்க, அப்ப வரும்போது ஒரு கனியும் காணவில்லை. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ 3 வருஷம் அதுக்கு கவனம் கொடுத்தோம், அது தவறிவிட்ட அத்திமரம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அது தகுதி பெற்ற அத்திமரமாக இருந்தது, தவறிவிட்ட அத்திமரமாக மாறிவிட்டது. ஒரு கனி தராத ஒரு அத்திமரமாக மாறிவிட்டது. ஆகவே பாருங்க, 3 வருஷம் ஆகியும் கனி தரல. காரணம் என்ன? அதனுடைய வேர்கள்ல வளர்ச்சி இல்லை. அது வளர்ச்சி இல்லாததுனால நிலத்தையும் கெடுக்குது. வெறும் மரமா இருந்தா என்ன பிரயோஜனம்? அதுல கனி இருந்தாதானே மற்றவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நான் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், 40 வருஷம், 50 வருஷம். ஆனா நம்ம மூலமாக ஒருவராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? நம்ம மூலம் ஆண்டவர் நாம மகிமைப்படுகிறதா? என்னை பார்ப்பவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? இவங்களா இயேசுவின் பிள்ளை, இயேசுக்காக ஊழியம் செய்யறவங்க, இவங்க கிட்ட உண்மை உண்டு, இவங்கள்ட்ட பொய் இல்ல, இவங்க திருட மாட்டாங்க, இவங்க குறை சொல்ல மாட்டாங்க, இவங்க பிறரை பற்றி பேச மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம சாட்சியாக நிறுத்தணும். ஐயோ, இந்த அம்மா வாயை திறந்தாலே பொய், இந்த அம்மாட்ட போனா எனக்கு சமாதானமே இல்லை, குடும்பத்தையே பிரிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐயோ, இந்த அம்மாட்ட போனா எனக்கு ஆறுதல் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும் சொல்லி நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். வளர்ச்சி இருக்கணும், கனி இருக்கணும். பாருங்க, இங்க வேர்கள வளர்ச்சி இல்லாததுனால நிலத்தையும் கெடுக்கிறது. மத்தேயு 3:10 சொல்கிறது, நல்ல கனிகூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுமா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கனி கொடுக்காவிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? வெட்டுண்டு அக்கினியிலே போட. முதலாவது நம்ம குடும்பத்துல சாட்சியா இருக்கணும். யார் சாட்சி யார்கிட்ட கேட்கணும்? என் வீட்டுல வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்கணும் இல்லையா? மத்தவங்க நல்ல பிரசங்கம் போற இடத்துல நல்லவங்க சொல்லலாம், ஆனா என் குடும்பத்துல கேட்கணும், வேலை செய்யறவங்க கேட்கணும். நம்ம சாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லாருக்கும் நம்ம பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? எந்த விதத்திலும் ஆண்டவருடைய பாதையை விட்டு நம்ம தவறுனவர்களாக காணப்படக்கூடாது. வாழை மரத்தை சொல்லுவாங்க, வாழை மரத்துல எல்லா பாகமுமே அது நமக்கு யூஸ் ஆகுது. பாருங்க, அந்த தண்டு, அந்த இலை இல்லையா, வாழைக்காய், வாழைப்பழம் ஆகுது இல்ல, வாழைப்பூவு, நாறு, அது ஏதாவது ஒரு பாகம் உபயோகம் இல்லாம இருக்குதா? வாழை மரம் அவ்வளவு உபயோகம் உள்ளதா இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்வில் கூட நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு எப்படி முடியணும்? அதிகமாக ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். நம்ம ஜபிக்க ஆலயத்துக்கு வருவதை நம்ம விட்டு விடக்கூடாது. இங்க வந்தாதான் நம்ம வசனங்களை கேட்க முடியும். இன்னைக்கு அநேக யூடியூப்ல எல்லாம் வர்றதுனால என்ன சொல்றோம்? நான் வீட்டுல இருந்தே ஆராதிக்கிறேன், வீட்டுல இருந்தே ஜபம் பண்றேன், வீட்டுல இருந்தே செய்தியை கேட்கிறேன். இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்கும் போதுதான் நமக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக காணப்படும். ஆகவே நம்முடைய வாழ்விலே இந்த ஜபம், வேத வாசிப்பு, ஆண்டவருக்கு கொடுப்பது, ஆலயத்துக்கு வருவது குறைவு பட 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 நமக்கு எல்லாவற்றிலும் நம்ம கனி தர மாட்டோம். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம கனி தர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம்
நாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆரம்பத்துல இருந்த ஜெபம் இப்ப நமக்கு இருக்கா? ஆரம்பத்துல இருந்த வேத வாசிப்பு இருக்கா? ஆரம்பத்துல இருந்த ஆலயத்துக்கு வருது ஒரு தாகம் இருக்கா? எப்ப வரும்? ஏதோ போகணுமே, இல்லைன்னா ஏதாவது இருக்குமான்னு அப்படி வரக்கூடாது. ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும் போதே மன மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய ஜீவனுள்ள நாடெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தாவீது அரசன் சொல்றான். உங்களை மாதிரி என்ன மாதிரி எவ்வளவு வேலை இருக்கும் ஒரு அரசனுக்கு சொல்றாரு. நாடெல்லாம் என் தியானம் சொல்றாரு வேதம். அப்படி அவர் என்ன சொல்றாரு? இது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. நமக்கு அந்த ஆசை தான். எனக்கு கூட கொஞ்சம் ஆரம்பத்துல ரொம்ப ஜெபம் பண்ணுவான். எனக்கு என்னெல்லாம் ஜெபம் எவ்வளவு தூரம் நடந்து போவோம் ஒரு ஆராதனைக்கு. ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா அத்தனை கிலோமீட்டர் நடந்து போக முடியும். இப்ப இங்க இருந்து கொஞ்சம் தூரம் வர்றதுக்கு ஆட்டோ வைக்கிற முடியல. ஆனா நமக்கு அந்த தாகம் இருக்குது. வேதத்தை படிக்க, ஆலயத்துக்கு வர, ஆண்டவருக்காக கொடுக்க நமக்கு அந்த தாகம் இருக்கணும். ஆரம்பத்துல இருந்த அந்த வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசம் எல்லாம் இருக்கணும். வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. இன்னைக்கு ஆதியில இருந்த அன்பு இருக்கிறோமா? சரி, கையில இருந்தா போலாம், ஏதோ கொடுக்கணுமே, கேட்கிறாங்களே, கொடுக்கணும் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியத கொடுத்துடணும். பிற்பாடு பார்க்கும்போது அவர் குறைவில்லாமல் நடத்துவார். ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகவே வசனம் என்ன சொல்கிறது? மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நம்ம தவறி விட்டா நமக்கு அந்த ஜீவ கிரீடம் கிடைக்காது. நம்ம மரண பரியந்தம் நம்ம உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்கிறது, நீ பின்வாங்கி போவாயானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. ஆகவே இன்றைக்கு தவறிவிட்ட அத்திமரமாக காணப்படுகிறோமா? தகுதி பெற்ற அந்த அத்திமரம் தவறிவிட்ட அத்திமரமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக லூக்கா 13:8 வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இதுல பார்க்கும் பொழுது இந்த வருஷம் இருக்கட்டும், கவலை கொடுக்கிறார். கவலை பெற்ற அத்திமரம். ஆகவே முதலாவது தகுதி பெற்ற அத்திமரத்தை பார்த்தோம், தவறிவிட்ட அத்திமரத்தை பார்த்தோம். இப்போது தவணை பெற்ற அத்திமரம் பாருங்க. அவர் தோட்டக்காரர் சொல்றாரு, அவன் வெட்டி போடுன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும். அவர் சொல்றாரு, கனிதான் காணலையே, இது எப்படி இருக்குது, இத நிலத்தையும் கெடுக்குது, இத வெட்டி போடுன்னு சொல்றாரு. ஆனா அந்த தோட்டக்காரன் சொல்றான், ஆண்டவனே இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் சுற்றிலும் குத்தி எரு போடுவேன், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நான் அதுக்கு உரம் போடுறேன், அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன், இன்னும் நல்ல தண்ணி பாய்ச்சுறேன், இன்னும் நான் எல்லாம் செய்யறேன், பார்க்கலாம். அப்படி ஒரு வேலை அது கொடுக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுங்க? கனி கொடுத்தா சரி, 9ஆம் வசனத்துல கொடாவிட்டால் வெட்டி போடலாம் அப்படின்னு அவருக்கே ஒரு ஆலோசனை சொல்றான் பாருங்க. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கவனையின் நாட்களை கொடுத்திருக்கிறார். சரி, சில நேரத்துல நம்ம ஆரம்பத்துல ஏற்றுக்கொண்டவங்க கூட சில காரியங்களுக்காக பின்வாங்கி போயிடுறாங்க. கல்யாணம் கட்டி பின்வாங்கி போறது, வேலைக்காக பின்வாங்கி போறது, பெரிய படிப்புக்காக பின்வாங்கி போறது, அப்படி எல்லாம் போகுதுன்னா அது பிளஸிங் கிடையாது. பாருங்க, இங்க அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? பின்வாங்கி உலக காரியங்களுக்கு இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரை தேடுவோமானால் எல்லா மாற்றக்காரர்களும் பரிதவிக்கப்படப்பட்டுவார். இது வாழ்வு, நிலையான வாழ்வு அல்ல. நமக்கு ஒரு வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு, அது நிலையான வாழ்வு, அது இயேசு தரும் வாழ்வு, பொன்னும் பொருளும் வாழ்வு அல்ல, இல்ல. ஆகவே ஆண்டவரோடு தருகிற வாழ்வு தான் மெய்யான வாழ்வு, நிலையான வாழ்வு. ஆகவே நம்ம அநேக நேரத்தில் நம்ம கசப்பான கனிகளை கொடுக்கிறோம். என்ன கசப்பான கனி கொடுக்கிறோம்? நமக்குள்ளே கோபம் இருக்குது, பொறாமை இருக்குது, பெருமை இருக்கிறது, சண்டை இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது, மாய்மாலை இருக்கிறது. ஆகவே பல காரியங்கள் இருக்கிறது, இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஆகவே நம்ம இருதயத்துக்குள்ளிருந்து வந்ததுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம் மார்க்கிலே. ஆகவே நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம விட்டு விலக வேண்டும். நம்ம கொலை செய்வதோ திருடுவதோ அதை பத்தி சொல்லல. நமக்குள்ளே கசப்பு, கோபம், வைராக்கியம், பகை, சண்டை, பெருமை, பொறாமை, இந்த ஆவியெல்லாம் நம்ம விட்டு அகல வேண்டும். நல்லா இருக்காங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை நல்லா வச்சிருக்கிறாங்க.
இருக்கிறாங்களே, நன்றி அப்பான்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லணும். பாருங்க, இன்னைக்கு நமக்கு 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் எவ்வளவோ தமிழை தருகிறார். ஆனா நமக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. எவ்வளவோ ஆண்டவர் நம்ம மீது பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், சாந்த சொருப்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்ம அநேக நேரத்துல அல்லல் கட்டுகிறோம், நிர்விசாரமாய் இருக்கிறோம். இன்னைக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அப்போ ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் இருக்கணும். இங்க இருக்குதோ இல்லையோ, மற்ற இடங்கள்லாம் ஞானஸ்நானம் எடுத்து திருமணமானது இதுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் இருக்கும். அது நிரந்தரம் இல்லை. நம்முடைய பேர் என்ன பண்ணணும்? ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். மோசே கூட ஒரு தடவை ரொம்ப வருத்தமா இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீர் எழுதின ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் சொல்றாரு. அப்ப அவருடைய பேர் அங்க இருக்குதுன்னு அவருக்கு நிச்சயம் இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணுகிற இந்த கொள்ளையினால கஷ்டத்தினால ஆண்டவரே எனக்கு அந்த மோட்சம் கூட வேண்டாம், என் பேரை கிறுக்கி போடுன்னு அவ்வளவு கவலையா சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்கு. இன்னைக்கு நான் மறித்தால் கூட இயேசுவோடு கூட இருப்பேனா? வெளிப்படுத்தல் 22:12 சொல்கிறது, இதோ சீக்கிரமா வருகிறேன், அவரவருடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? இந்த பரிசுத்த வாரத்தில் பிரவேசித்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் அநேகர் கறிமீன் சாப்பிடுறதில்ல, பூ வைக்கிறது இல்ல, பாஸ்டிங் இருக்கிறோம், உபாசம் எல்லாம் நல்லதுதான். அது நம்முடைய சரீரத்துக்காக செய்யறோம், அது அல்ல. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இந்த நாட்களில் என்னை ஒடுக்கி நான் ஆண்டவருக்காக இன்னைக்கு அதிகமாக கொடுக்கிறேன்னா, இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறேனா, இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறேனா, இன்னும் ஆலயத்தின் காரியங்களிலே பங்கெடுக்கிறேனா, ஆண்டவருக்காக நான் எழுப்பி பிரகாசிக்கிறேனா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும்? முதலாவதாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணுமா? வீட்டில் சென்று படித்து பாருங்கள். மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்கணுமா? இரண்டாவதாக ஆவியின் கனிகளை கொடுக்கணுமா? கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் சொல்லி ஒரு லிஸ்டே போயிருக்கு. கனிகள் அல்ல, கனி. மூன்றாவதாக நற்கிரியைகளாகிய கனியை கொடுக்கணுமா? கொலோசியர் 1:9-10 நான் நற்கிரியைகளை செய்யணும். ஐயோ இந்த அம்மாவா நம்மகிட்ட போனாலே ஒண்ணு அப்படி சொல்லக்கூடாது. நற்கிரியை நம்முடைய கிரியை மூலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அது மட்டுமல்ல, எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தணும். ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி நன்றி துதித்தலை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. சொல்றது யாரு? தாவீது அரசன். ஆகவே நம்ம துதிக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொரு நாள் ஆத்துமாக்களின் கனியை கொடுக்கணுமா? யோவான் 15:16 ஆத்துமாக்களின் கனியை நம்ம கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு கிடைத்த நேரத்துல ஒரு வருடத்திலாவது ஆண்டவரை குறித்து சொல்லணும். எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்பெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைல எங்களுக்கு வெக்கமா இருக்கும், சும்மா வாங்கம்மா, எங்க போனாலும் இதே எஸ் எஸ் சொல்லிட்டு நம்ம வாங்கணும். இல்லப்பா ஏசு நல்லவர் நல்லவர், வரவங்கள்ட்ட போறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க. ஆக இன்னைக்கு கண்மணியா அவங்க நிற்கிறது. அவங்க சொல்றதுனால தான் இன்னைக்கு அவருடைய பிளஸிங் தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆக நாமும் நம்மால முடிந்த அளவு அநேகருக்கு துன்பத்தில் இருக்க, துயரத்தில் இருக்கவங்களுக்கு, கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு, வியாதியில இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இயேசுவை குறித்து சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நம்மிடத்தில் தான் குறைகள் இருக்கிறது. அதான் அந்த ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சான். டிக்கெட் பரிசோதகர் என்ன பண்ணாராம்? மறுபடியும் ஏறி ஒரு முதியவற்றை உன் டிக்கெட்டை கொஞ்சம் கொடுங்க ஐயான்னு கேட்டாராம். அந்த முதியவர் டிக்கெட்டை காமிச்சாராம். உடனே டிக்கெட் பரிசோதகர் சொன்னாராம், நீங்க ஏறின ட்ரெயின் தப்பு, நீங்க இந்த ட்ரெயின்ல ஏறி இருக்க கூடாது, போக அந்த பக்கத்துல நிக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் 8ஆம் நம்பர் அதுல போய் ஏறுங்கன்னு சொன்னாராம். முதியவர் கொஞ்சம் நல்ல உஷாரானவர். அவர் சொன்னாரா, ஐயா ஐயா நான் போற ட்ரெயின் கரெக்டான ட்ரெயின், கரெக்டான பேரு, கரெக்டான சீட்டு, கரெக்டான நம்பர் தான். நீங்க அவசரத்துல ஏறி வந்திருக்கீங்க, நீங்க ஏற வேண்டிய ட்ரெயின், பரிசோதிக்க வேண்டிய ட்ரெயின் தான் அதில் இருக்கிறது, நீங்க அங்க போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாராம். பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் நம்மிடத்துல தவறு இருக்கும், என்னிடத்துல இருக்கும். நான் என்னையே எப்பவுமே பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவோம்? மற்றவங்களை தான் நம்ம குற்றப்படுத்துகிறோம், பார்க்கிறோம். ஆகவே
இந்த நாட்களிலே சிலுவை நாட்களில் தியானிக்கிற நம்மோ அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த அத்தி மரத்தை போல ஒரு தகுதி பெற்ற அத்தி மரமாக காணப்படுவோம். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தினார். ஆனால் தகுதியை கொடுத்து ஒரு அத்திமரம் தகுதி இல்லாமல் இருந்தது. அது மட்டுமல்ல, தவறிவிட்ட ஒரு அத்திமரமாக காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மை படைத்ததின் நோக்கத்திலிருந்து நம்ம ஒருபோதும் தவறக்கூடாது. வசனம் சொல்கிறது, பூமிக்குரியவர்களே அல்ல மேலானவர்களையே நாடுங்க. நம்ம மேலானவர்களை நாடுறோமா? ஆண்டவருக்கான காரியத்தை நாடுறோமா? சிந்திப்போம். மூன்றாவதாக நம்ம தவறை பெற்ற அத்திமரமாக மாற வேண்டும். ஆண்டவர் இன்னும் இருக்கட்டும், இன்னும் 3 வருஷம் இருக்கட்டும், அதை கொத்தி எரி போடுவேன்னு தோட்டக்காரர் சொன்னா, அதே போல நமக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுங்க. எத்தனையோ கடந்த நாட்கள் இருந்தவர்கள் இந்த நாட்களிலே இல்ல. எத்தனை பேர் கொரோனா போயிட்டாங்க. திடீர் சடனா ஒவ்வொரு மரணத்தை கேட்கிறோம். அவங்களை காட்டி நம்ம நல்லவர்கள் எல்லாருமே கிருபை. நம்ம அதனால அவங்க இறந்தவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது. நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் எனக்காக என் மகா எழுப்பி பிரகாசிக்கட்டும், எனக்காக ஒளி வீசட்டும் சொல்லி ஆண்டவர் இந்த கிருபை நாட்களே தந்திருக்கிறார். ஆகவே இந்த கிருபை நாட்களே நாம் அதை கடைபிடித்து அதை பயன்படுத்தி அவருக்கு சாட்சியாய் மகிமையாய் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்களோராக மாற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.